Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஏஎஃப்எம்சி பூனே இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அதே போல் எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பாண்டிச்சேரி சென்டாக்னுடைய கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் 2024 நீட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வாங்கி கொள்ளலாம். ஓகே, இப்போது ஏஎஃப்எம்சி பூனேனுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில், அதாவது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்தது தான். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது ஏஎஃப்எம்சி பூனே இது 150 கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத அவங்க கேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த 150 சீட்ஸில் 145 சீட்டு, ஓகேங்களா, டோட்டலாக 150ல் 145 சீட்டு மட்டும்தான் அட்மிஷனுக்கு வரும். ரிமைனிங் 5 சீட்ஸ் யாருக்கு அப்படின்னா ஸ்பான்சர்டு கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது இந்தியாவை சுற்றியும் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதில் இருக்கிற ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு 5 சீட்டு போயிடும். இந்த 145 சீட்டில் 115 சீட்டுக்கு பாய்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ரிமைனிங் 5 சீட்ஸ் கேர்ள்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேடட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி. இப்போது இது நம்பர் ஆஃப் சீட்ஸு, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா கேப்டன் தேவசிஸ் சர்மா கீர்த்தி சக்ரா பெரேடு கிரவுண்டு, அதாவது அங்கே நடக்கக்கூடிய பெரேடுக்கான கிரவுண்டும், அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி டாக்டர் ஒட்டிலியா மஸ்கான்ஹாஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஏஎஃப்எம்சி, இது ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜ். ஓகேங்களா, சரி. இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வரக்கூடிய ஒரு கல்லூரி, நியூ டெல்லி. இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீட் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். என்டிஏ இந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 10+2 பேட்டர்னில் இருக்கணும். இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை எடுத்து படிச்சிருக்கணும். ரூல்ஸ் ஸ்பெசிஃபைடு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வரக்கூடிய டிஜிஏஎஃப்எம்எஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 720 மார்க்குக்கு நீட் எக்ஸாம் எழுதுவீங்க. இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பொறுமையாக பார்த்துக்குங்க. 720 மார்க்கு 720 மார்க்ஸுக்கு நீங்கள் எடுக்கிற நீட் ஸ்கோர், ஓகேங்களா. அது போக நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக் அண்டு ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் TOELR, இந்த எக்ஸாம் எழுதணும். லாஜிக் அண்டு ரீசனிங் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் ஆல்சோ சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் PAT. இதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு 80 மார்க்குக்கு. அப்போ நீங்கள் டோட்டலாக நீட் எக்ஸாமில் மேக்ஸிமம் ஸ்கோரு 720. இந்த டிஓஇஎல்ஆர் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் லாஜிக் ரீசனிங் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மார்க் எவ்வளவு, அதாவது மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, 80. ஓகேங்களா? நீட்டில் 720, நீட்டில் 720, டிஓஇஎல்ஆரில் 80 மார்க்ஸு. டோட்டலாக வந்து 800 மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த ஏஎஃப்எம்சிக்கு நீங்கள் தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஆஃப்டர் த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த 800 மார்க்ஸை வந்து டிவைடட் பை 4. ஓகேங்களா? 800 மார்க்கு 4ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அப்போ 200 மார்க்ஸு ப்ளஸ் 50 மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூவில். ஓகேங்களா? இப்போ இந்த 250ல் யார் ஹையஸ்ட்டில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த சீட்டு. ஓகேங்களா? எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கவர்ன்ட் பை த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இதன் கீழே வருது. அப்போது 720 மார்க்கு நீட் ஸ்கோரு ப்ளஸ் 80 மார்க்கு டிஓஇஎல்ஆர் அதில் நீங்கள் எடுக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 மார்க்கு. 800 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 200 மார்க்கு ப்ளஸ் 50 மார்க் வந்து இன்டர்வியூக்கு. அப்போது இந்த 250 மார்க்கில் யார் மெரிட்டில் வரீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் வந்து ஏஜ் இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2022 கிடைச்ச ப்ராஸ்பெக்டஸு. ஏஜ் க்ரைட்டீரியா 17 வருஷம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏஸ் ஆன் 2022ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து என்னென்னு பண்ணிக்கலாம், ஏஸ் ஆன் 2024 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 17 வயசுக்கு அட்டைன்டு 17 வயசு இருக்கணும் மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 24 இயர்ஸ், 17லேருந்து 24 இந்த ஒரு கல்லூரிக்கு மட்டும். ஓகேங்களா? The candidate should have attained the age of 17 years on 31st December 2024 but must not have attained the age of 24. அப்போது இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா 17 to 24. சரி, அடுத்தது இப்போ இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து 800 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுறீங்க. அதில் மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாண்ட் இருக்குது. அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த பாண்டில் சைன் பண்ணி கொடுக்கணும். அந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா 63 lakhsக்கு பாண்டு. அதாவது இது கட்ட வேண்டியதில்லை, இந்த அமௌண்ட்டை வந்து கட்ட வேண்டியதில்லை. பாண்டில் வந்து ஒருவேளை இந்த கல்லூரி வந்து எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா எனக்கு வந்து வேறு ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்குது, இல்லைன்னா வேறு கல்லூரியில் கிடச்சிருக்குது அப்படின்ட்டு ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ண முடியாது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போக முடியாது. அப்படி போகும்போது அப்படி போகிற மாதிரி இருந்தால் இந்த 63 lakhsக்கு நீங்கள் பாண்ட் எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த பாண்டிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த 63 லட்சம் அப்படிங்கிறது பாண்டுக்காக மட்டுமே பணம் செலுத்த தேவையில்லை. யாரெல்லாம் பணம் செலுத்தணும், இந்த கல்லூரி எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா இந்த கோர்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது இது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த 145 சீட்டில் 10 சீட்டு வந்து யாருக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. அவங்களுக்கான ரிசர்வேஷன் என்னென்னோ அதெல்லாமே இதில் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் நடக்கும். இப்போ இமேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேடட் மெஸ்ஸு, அதே போல் இன்டோர் பேட்மிண்டன் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூல். இப்போது அது போக உங்களுக்கு வேறு என்னென்ன அலவன்ஸ் இங்கே கிடைக்குது இந்த கல்லூரியில் சேர்ந்தோம் அப்படின்னா, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில் ஹாஸ்டல் அக்காமடேஷன், அலைடு சர்வீசஸ், ஏசி 3 tier ரயில்வே வாரண்ட் ஃபார் ஜேர்னி டியூரிங் தி டேர்ம் வெக்கேஷன் ஃப்ரம் த காலேஜ் டு ஹோம். இப்போது
இந்த வின்டர் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன் இந்த மாதிரியான வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் காலேஜிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு ஏசி 3 டயர் ரயில்வே அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே போல் ஏசி 2 டயர் ரயில் ஜேர்னி வாரண்ட் ஆஃப்டர் பீயிங் கமிஷன்டு. இது இந்த அலவன்ஸும் கொடுக்குறாங்க. புக் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆஸ் பர் த மெடிக்கல் கேடட் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு. அதே போல் ஸ்டேஷ்னரி அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1120 ரூபா கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. 140 ரூபா ஒரு மாதத்துக்கு. 1120 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது போக 140 ரூபாயும் கொடுக்குறாங்க. அப்போது இந்த கல்லூரியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே, ஏஎஃப்எம்சியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எதுக்காக அந்த பாண்டு வாங்குகிறாங்க? ஒருவேளை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. அதே போல் ஹேர் கட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபா பர் மந்த்து. வாஷிங் அலவன்ஸு 560 ருபீஸ். ஓகேங்களா? வாஷிங் அலவன்ஸு 560 ரூபா அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. 210 ரூபா அண்டு ருபீஸ் 210 டியூரிங் பிரேக்கு. சரி, இப்போது மற்ற கல்லூரிகளெல்லாம் நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா மாதம் மெஸ் பில் கட்டுறது, அதே போல் டோபி சார்ஜு இதெல்லாம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கல்லூரியில் நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டா அவங்க மாதம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸு, அதே போல் உங்களுக்கு 7200 ரூபாய்க்கு இன்சூரன்ஸும் போட்டுடுறாங்க. ஓகேங்களா? இது நான் ரீஃபண்டபிள் ப்ரீமியம். அடிஷ்னல் ப்ரீமியம் ஃபார் த 6 months 1300, அதாவது இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கான ப்ரீமியமும் அவங்களே கட்டிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இப்போது இந்த கல்லூரியில் சேர்றதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு மினிமம் ஹைட்டு 40, மினிமம் ஹைட் 150, வெயிட் பார்த்தீங்கன்னா 40 kg. 150 ஹைட் இருந்தால் 40 kg, மேக்ஸிமம் ஹைட்டு 52. ஏஜ் அபவ் 20 to 25 இயர்ஸுக்கு 54 இயர்ஸ். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கல்லூரியில் நாம் போய் சேரணும், நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற சர்வீஸ் மைண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த ப்ராஸ்பெக்டஸையும் பார்த்துக்குங்க, இந்த ஸ்லைடையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குங்க. அதே போல் கேர்ள்ஸுக்கு ஃபார் ஃபீமேல் அவங்களுக்கான ஹைட்டு வெயிட்டு அந்த சார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது அந்த கல்லூரியினுடைய ஃப்ரண்ட் வியூ இமேஜு. இப்போது கல்லூரியினுடைய இயர் வைஸாக பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேர்ள்ஸுக்கு 2014 அவுட் ஆஃப் 720 536 மார்க்கு. ஓகேங்களா? பாய்ஸுக்கு 487. இப்போது பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் கேர்ள்ஸுக்கு வெறும் 30 சீட்டு தான். ஓகேங்களா? பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 115 சீட்டு. அதனால் எப்போவுமே கேர்ள்ஸினுடைய கட் ஆஃப் இந்த கல்லூரியில் கம்பேரிங் டு பாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது போக இவங்களுடைய அந்த முதல்லையே சொன்ன மாதிரி டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவாங்க. 720ங்கிறது நீட் ஸ்கோர் மட்டுமே, ப்ளஸ் 80 மார்க்குக்கும் நீங்கள் எடுக்கிற டோட்டல். அப்போ 800/4 = 200 ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு. அப்போ 250க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2014 பார்த்துட்டோம். 2015 பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு 537 மார்க்கு நீட் ஸ்கோரு கட் ஆஃபு, பாய்ஸுக்கு 478. 2016 536 மார்க்கு கேர்ள்ஸுக்கும் 498 மார்க்கு பாய்ஸுக்கும் இருந்துச்சு. 2017 கேர்ள்ஸுக்கு 600 மார்க்ஸு, பாய்ஸுக்கு 470 மார்க்ஸ். 2018 மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஈக்குவல் கட் ஆஃப் இருந்தது, 551 போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் சேம் கட் ஆஃப். 2019 610 மார்க்கு கேர்ள்ஸுக்கும் 596 மார்க்கு பாய்ஸுக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? கேர்ள்ஸுக்கு 610, பாய்ஸுக்கு 596.
2020 கேர்ள்ஸுக்கு 637, பாய்ஸுக்கு 618. 2021 627 மார்க்ஸ் கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு 615 மார்க். 2022 641 மார்க் கேர்ள்ஸுக்கு, 616 மார்க்கு பாய்ஸுக்கும் நீட் கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. 2023 கேர்ள்ஸுக்கு 648 மார்க்கும், பாய்ஸுக்கு வந்து 622 மார்க்ஸ் நீட் கட் ஆஃபும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏஎஃப்எம்சியினுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ், அதே போல் நீட் கட் ஆஃப் மார்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் யாராவது ஏஎஃப்எம்சியை பற்றின தகவல் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.